ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்ப ஜனநாயகன் திரைப்படம், விஜயோட படம், அது வரதா இருந்தது. சென்சார் போர்டுல சில காட்சிகள் நீக்கணும், அது இதுன்னு இஷ்யூவாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. படம் வரவே இல்லை. அப்புறம் இதுக்கு காரணம் திமுக சதி, பிஜேபி சதின்னு வழக்கம் போல ஆதவர்ஜினா போன்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இணையத்தில் பாத்தீங்கன்னா அந்த படம் லீக் ஆயிருக்கு. அந்த படத்தினுடைய காட்சிகள் லீக் ஆச்சு. ஒரு முழு படமும் லீக் ஆயிடுச்சு நெட்டுல. ஆமா, நெட்டுல பரவிடுச்சு. உடனே ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இது உதயநிதி சதி, ஸ்டாலின் சதி, திமுக திட்டமிட்டு இப்படி எங்களை பண்ணிருச்சு, இப்படி வந்தது மூலமா எங்களை முடக்க பாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் வந்துடக்கூடாதுன்னு திமுக தான் சதி செஞ்சுன்னு ஆதவர்ஜனா சொன்னாரு. இந்த படம் வந்துடக்கூடாது, பாத்தீங்களா எங்களை முடக்குறாங்க அப்படின்னு. அதுக்கும் திமுக மீது சதி. ஏன்னா அந்த படம் வந்தா தளபதியோட மாஸ் கூடி எலெக்ஷன் டயத்துல இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் விசிலுக்கு ஓட்ட போட்டு எங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, அதை தடுக்க தான் அவங்க அரசியல் கட்சிகள் தடுக்கிறாங்கன்னாங்க. இப்போ அந்த படம் வெளியாயிருச்சு. இதையும் திமுக தான் வெளியிட்டுருச்சுன்னாங்க. ஏன்னா வெளியிட்டா மக்கள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா இவருக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஆனா அதையும் திமுக தான் செஞ்சு இதுவும் எங்களை முடக்கிற சதிங்கிறாரு. ரெண்டுமே லாஜிக் இடிக்குது, முரண்பாடா இருக்கு. முதல் திமுக அப்படி செய்ய முடியுமா சார்? இவங்க எடுத்து வச்சிருக்கிற படத்தை திமுக பேசி சென்சார் போர்ட்லாம் பேசி வெளியிட முடியுமா? முதல்ல விஜய் கட்சிக்கு லாஜிக்னு ஒண்ணு கிடையாது. விஜய்க்கே லாஜிக் கிடையாது. அதுலயும் அந்த ஆதவ அர்ஜுனா இருக்கு இல்லையா, பல ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சு லாட்டரி சீட்டு மூலமா ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இன்னும் கள்ள லாட்டரி விட்டு இருக்கிற ஒரு ஒரு திருடர் கூட்டத்தை சேர்ந்தவர் ஆதவ அர்ஜுனா. அந்த கட்சிக்கு அழிவு ஆதவ அர்ஜுனால் தான். அவன் என்ன பேசுறான்னே தெரியல. முதலமைச்சரை முட்டாளுங்கிறான். கல்லூரி மாணவர்களை அவங்க கூட்ட முற்று விடுவாங்கன்றான். தூண்டி விட்டுருவோம், ஸ்டாலின் தூண்டி விட்டு நீங்க வா பார்க்கலான்ற. ஆக ஒரு தெரு பொறிக்கு பேசுற மாதிரியே இன்னைக்கு ஆதவர்களை பேசிட்டு இருக்கான். அதனால அந்த கட்சி முதல்ல பிற்காலத்துல இல்லாம போக போகுதுன்றதுக்கு ஆதவர்ஜனா ஒரு காரணம். இந்த படம் சென்சார்ல தடை பண்ணதுக்கு, எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு மத்திய அரசு தான் காரணம். சென்சார் போர்டு மத்திய அரசின் ஒரு அங்கம். திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க படத்தை கூட அங்க கொடுத்துதான் சென்சார் பண்றாங்க. அவங்க கேட்ட கட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. 24 கட்டு. ஏன்னா சென்சார் போர்டு வம்பு பண்ணன்னு தெரியும். அதுல மாட்டக்கூடாதுன்னு அவங்க இன்டெலிஜென்ட்டா கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ முதல்ல பண்ணது சென்சார் போர்டுக்கு ஒரு முறை உண்டு. சென்சார் சர்டிபிகேட் வாங்காம தேதி அறிவிக்க கூடாது, ரிலீஸ் தேதி அறிவிக்க கூடாது. இவங்க சென்சார் பண்ண உடனே ஜனவரி 9 அறிவிச்சு, சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. சர்டிபிகேட் வாங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. தப்பு. அது முதல் காரணம். சின்ன தப்பு கிடைச்சாலே விட மாட்டான். இது மிகப்பெரிய தப்பு. பிறகு இவங்க கட்சி எப்படியாவது பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர்க்கணும் என்ற முயற்சியில இருக்கிறது. சதி பண்ண என்ன வழின்னு பார்த்தாங்க. அதுக்கு ஜனநாயகம் ஒரு காரணம். அப்புறம் இது சிபிஐக்கு போறது காரணமே ஆதவர்ஜனா தான். கரூர் சம்பவம் நடந்த உடனே ஆதவர்ஜனா எஸ்கேப், எல்லாருமே எஸ்கேப். ஆதவர்ஜனா டெல்லிக்கு எஸ்கேப். அங்க போய் பாரதிய ஜனதா தலைவர்களை பார்த்து, பாரதிய ஜனதாவுடைய வக்கீல்களை பார்த்து இது சம்பந்தமான வழக்கு தொடுக்கவும், இதை மாட்டி விட்டதே ஆதவர்ஜனா. இல்லன்னா இது என்னைக்கே ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வர விடாம நிறுத்தி வச்சது காரணமே ஆதவர்ஜனா தான். பிஜேபி வக்கீல பார்த்தா, பிஜேபி வக்கீல் தான் அட்டென்ட் பண்ணாங்க. சிபிஐ யாரால வந்தது? அவங்க தான் கேட்டாங்க. அதனால இத்தனைக்கும் காரணமோ இதுல இருக்க கொஞ்சம் நல்ல பேரு விஜய் கொஞ்சம் இருந்ததே கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிறது ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனா இந்த கட்சியை ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி எப்படியாச்சோ அப்படி பண்ணாம விட மாட்டான். அவர் ஏதோ திட்டத்தோடு விஜயே ஒழிக்கிறது, விஜயவே அழிக்கிறதுக்கு ஆதவர்ஜனா முடிவு பண்ணிட்டான். அதனால்தான் வரம்பு மீறி பேசுறது. எனக்கு முதலமைச்சர் மேல ஒரு பெரிய கோபம், உண்மையா கோபம். அவ்வளவு சம்பவம் நடந்தது, யாராவது அரெஸ்ட் பண்ண வேண்டாமா? கரூருக்கு பிறகு கரூர் சம்பவம்
சட்டப்படி அரெஸ்ட் பண்ணார். கோர்ட் அப்புறம் என்ன பண்றது பண்ணிக்கிட்டோம். அரசாங்கம் அவர் அவர் என்ன நோக்கத்தோடு பண்ணார்னா, அவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது எந்த தலைவரும் தொண்டனை இழக்க விரும்ப மாட்டார். எவ்வளவு பெருந்தன்மை! ஸ்டாலின் எவ்வளவு பெருந்தன்மை அறிக்கை விட்டார். நீ ஓடி ஒளிஞ்சு 30 நாள் எங்க போனே தெரியாது, பனையூர்ல படுத்துக்கிட்டு கிடந்த ஆதவர்ஜனா கோர்ட்டுக்கு போய் இதை மாட்டி விட்டான். இல்லைன்னா அது என்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். ஆகவே இது இப்ப நெட்டில் வந்ததுக்கு ஒன்று எடிட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் விஜய் 4 பேர் தான். இது பிரிண்ட் கிடையாது. இப்போ முன்ன மாதிரி பிரிண்ட்ல எடுத்துட்டான்னு சொல்றாங்க. எல்லாம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் பூரா எடிட்டர் கிட்ட இருக்கும், டைரக்டருக்கு தான் தெரியும். சரி, ஒரு படத்தை இப்படி திரையரங்குக்கு வராம இப்படி இணையத்துல விடுறவங்களுக்கு சட்டப்படி தப்பு இல்லை சார்? பயங்கர தப்பு. தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை? அது கோர்ட்டு பார்த்துக்கும். எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம். தவறுக்கு ஏற்ற தண்டனையை கோர்ட்டு கொடுக்கும். ஆனா இவங்க போக மாட்டாங்க. இவங்க இப்ப எலெக்ஷன் போனா இவங்க மாட்டிக்குவாங்க. இவங்கதான் வெளியிட்டது. இந்த படத்தை நெட்டில வெளியிட்டது விஜய் தரப்பு தான். இப்ப போனா இவங்கதான் மாட்டிக்குவாங்க. ஏன்னா நம்ம உதயநிதிக்கு அது எப்படி கிடைக்கும்? உங்ககிட்ட சிப்பில் இருக்குது, இல்ல எடிட்டிங் கம்ப்யூட்டர்ல இருக்கு. அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? ஒண்ணு எடிட்டர் யார்கிட்ட பணம் வாங்கிட்டு விடணும். விஜய் எலெக்ஷனுக்காக இதையும் ஒரு அனந்தாபம் தேடுறதுக்காக விஜய் வெட்டி அப்படித்தான் வெளிவருமே தவிர இது திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாது. விட முடியாது, பிரிண்ட் கிடைக்காது. இது எப்படி எலெக்ஷன்? அவங்க என்ன சொல்றாங்க, எல்முருகன்ட்ட ஸ்டாலின் பேசிட்டாராம். பிஜேபி எல்முருகன்ட்ட ஸ்டாலின் பேசி அவங்க 2 பேரும் கூட்டு செஞ்சு விஜயை தோக்கடிக்கணும் பிளான் பண்ணி வெளியிட்டாங்களாம். அப்படிதான் சார் ஆதவர்ஜனா சொல்லிட்டு இருக்காரு. சார் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! மூடர் முட்டாள் மூர்கர் அவங்க கூட இப்படி வர. முதல்வர் என்ன சொல்றார் ஸ்டாலின்? திமுகவுக்கும் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் போர். அதான் டெல்லியில பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் முதல் எதிரியா வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக நுழையக்கூடாது, மதவாத கட்சி வரக்கூடாது, நம்ம மனிதர்களே அழித்து விடும், மொழியை அழித்து விடும், பொருளாதார சிக்கலை உண்டாக்குற, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்காம வஞ்சிக்கிற மத்திய அரசை பாஜகவை தான் போர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா இவனுங்க குழந்தை பிள்ளைத்தனமா முட்டாள்தனமா பாஜக திமுக கூட்டுன்றான். எப்படி கூட்டாக? கள்ள உறவு இருக்கான். கள்ள உறவு. விஜய் தான் உண்மையிலே பாஜக எதிர்க்கிறாரு, திமுக ஒரு கள்ள உறவு பாஜகவோட வச்சிருக்கு. பாஜக தான் தாவேக்காவை இயக்குது. விஜய் இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அப்ப சில இன்ஸ்ட்ரக்ஷன், அது சிபிஐ என்ட்ரி உள்ள நடந்துகிட்டோம், என்கொயரி. ஆனால் தனிப்பட்ட முறையில வேறு தலைவர்கள் ஆதவர்ஜன மூலமா விஜய்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன், திமுகவை எதிர்க்கணும். அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவுக்கும் தாவக்காவுக்கும் உறவு. அந்த மீடியேட்டர் வேலையை பாக்குறது ஆதவர்ஜனா. அவர் பிஜேபி ஆளு தான். அவன் வந்து ஆமா மீடியேட்டர் தானே, எல்லா கட்சிக்கும் புரோக்கரா. ஒரு கோட்டீஸ்வரன் எவனுமே மத்திய அரசு எடுத்துக்க மாட்டான். பணம் இருக்கிற எவனும் பிஜேபி எடுத்துக்க மாட்டான். விஜய் அதனால்தான் எதிர்க்கல. விஜய்க்கு இருக்கிற மொத்த சொத்து கணக்கு தோராயமா 7500 கோடி சொல்றாங்க. 7500 கோடிக்கு மேல. அவர் எலெக்ஷன்ல என்னன்னா கணக்கு காட்டிருக்கலாம், அது வேற. தெரிஞ்சவங்க சொல்றது அவர் மொத்த சொத்து 7500 கோடிக்கு. அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். மாற்றினுடைய மருமகன் லாட்டரி சீட்டு மூலமா ஏழைகளை வருந்தி ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறது. இந்த தாவேக்காவுக்கு செலவு பண்றது பூரா இந்த ஆதவர்ஜன பணம் தான். விஜய் எடுக்க மாட்டார், விஜய் பணம் எடுக்க மாட்டார். ஆதவர்ஜன் அதனால்தான் அவனை அவ்வளவு ஆட விட்டாங்க. குஷி ஆனந்தா புஷி ஆனந்தா அவர் ஆக்டிவிட்டிஸ் எங்கன்னா பாத்தீங்களா? எல்லாரையும் அடைக்கிட்டு ஆதவர்ஜனா தான் ஆடிக்கிட்டு இருக்கான்.
அதனால அந்த கட்சியுடைய இறுதி முடிவு ஆதவர்ஜனா தான் எழுதப்படும். சிரஞ்சீவி விட மோசமா இங்க போகுது. அதனால எதை எடுத்தாலும் திமுக இன்னைக்கு எவ்வளவு நல்லது சார். அவருடைய மனைவி சங்கீதாவை தூண்டி விட்டதே ஸ்டாலின்னு இதுவரை விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயே மேடையில சொல்லிட்டாரு சார், ஏன் இந்த மாதிரி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு 2 நாளைக்கு முன்னாடி மேடை திருநெல்வேலியில சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு சார். எனக்கே நம்ப முடியல. அவருக்குதான் சொல்லிட்டேன், ஒரு லட்சியம் கிடையாது சார். இவர் மனைவி எப்படி சார் முதலமைச்சர் கான்டாக்ட் பண்ணி டைவர்ஸ் பண்ணனோடனே அவங்க ஓகே பாஸ் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களா? வெட்கப்படுறேன் சார். எப்படி சார் இருக்கு? நம்புற மாதிரியா இருக்கு. நீ 25 வருஷம் ஒழுங்கா இல்ல, சாப்பாடு கூட போடல, தனி சுதந்திரம் இல்லைன்னு அந்த அம்மா வெளிப்படையா கோர்ட்டுக்கு போயிருக்கு. அது எப்படி ஸ்டாலின் காரணமா இருக்க முடியும்? என்னதான் முதல்வர் மேல குறை வைக்கலாம்? இத்தனையும் கேட்டுக்கிட்டு அவர் ஒரு ஞானியை போல, ஒரு தியாகியை போல அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காரு. இவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல சார். விஜய கட்சியும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பொருட்டாவே மதிக்கல. பேரை கூட சொல்ல மாட்டாரு. தூக்கி அப்படி தூசு மாதிரி தூக்கி போட்டு அவர் பாட்டு மக்களை சந்திச்சுட்டு போறாரு. செய்த ஏராளமான நன்மைகள் நம்முடைய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்கள் முன்னேற, தாய்மார்கள் முன்னேற, குடும்பங்கள் வளம் பெற எவ்வளவு திட்டம் பெண்களுக்காக. சார், இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துல இந்தியாவிலே தமிழ்நாட்டு பெண்கள் தான் முதன்மையா இருக்க போறாங்க. இன்னைக்கே படிப்புல முதன்மை, வேலை வாய்ப்புல முதன்மை, அமைதியில முதன்மை, பாதுகாப்புல பெண்களுக்கு முதன்மை. இவன் 1000 சொல்லலாம், அங்க ஒண்ணே இங்க ஒன்று நடக்குது, அது நடக்கக்கூடாது. ஆனா ஒரு நாட்டுல எங்க நடக்கல? ஆனா இந்தியாவின் பிற மாநிலங்கள்ல இந்த மாதிரி சம்பவமே நடக்குது. இங்க மிக குறைவு. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல நல்ல பெண்கள் பாதுகாப்பா சார்? பயங்கர. ஏங்க என்னங்க உத்தரப்பிரதேச பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, குஜராத்தை பத்தி பேசுறாங்க. இந்துத்துவ பூமிங்கிற குஜராத்ல ஒரு பெண்ணை கட்டி இழுத்து நிர்வாணப்படுத்தி கற்பழித்து அறுத்து என்ன அக்கிரமம் பண்ணாங்க. ஒரு குழந்தைய கற்பழிச்ச 11 பேரை ஜெயில போட்டா சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்களை விடுதலை பண்ணது பாரதிய ஜனதா. ஆமா, அந்த முஸ்லீம் பெண்ணு பாவம், கர்ப்பிணி பெண்ணு குழந்தைய கண்ணு முன்னாடி அடிச்சு கொண்டு, புருஷனை அடிச்சு கொண்டு, எவ்வளவு கொடூரம். அந்த பெண்மணி கடையேஸ்வரியும் போராடினாங்க. அதனால இந்தியாவிலேயே அதிகமான பாலியல் தொல்லை நடப்பது பாரதிய ஜனதா ஆட்சியில தான். அப்ப இங்க உள்ள பிஜேபி தலைவர் எல்லாம் சொல்றாங்க, பிஜேபி தலைவர் விஜய் எல்லாம் தமிழ்நாட்டுல பெண்கள் ரோட்ல நடக்கவே முடியாம. அவங்க கட்சிக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னு பல பெண்கள் வெளியே வந்தாங்க. ரகுராம், காயத்ரி ரகுமான், எத்தனை பெண்கள் வெளியே வந்தாங்க. அந்த ராகவனா, கேடி ராகவன், அவன் மேல என்ன சொன்னார்? அது அண்ணாமலை பண்ண ஒர்க்கு. அதான் அண்ணாமலை பண்ணது. அது நடந்தது, ஏதோ நடந்ததெல்லாம் பண்ணார். பாலியல் தொல்லைகள் பாரதிய ஜனதாக்குள்ள நிறைய இருக்குன்னு வெளிப்படையா பேசுறதுதான். அதனால பாலியல் தொல்லைகள் பற்றி தமிழ்நாடு மிக குறைவு. அது இருக்கக்கூடாது சார். சட்டப்படி உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். அண்ணா பல்கலைக்கழக மேட்ரை ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. பொள்ளாச்சி சம்பவம் ஏடிஎம்கே பீரியட்ல நடவடிக்கை எடுக்கல, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி சட்டப்படி பல வகையில பாதுகாப்பா இருக்கிறது தான் தமிழ்நாடு. அதனால்தான் சார் வெளிநாட்டு மக்கள் குடும்பமா தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதை விட என்ன உதாரணம்? அவங்களுக்கு இது சொர்க்கமா இருக்கு. தமிழ்நாடு வேலை வாய்ப்பிலையும் பாதுகாப்பிலையும் சொர்க்கம். ஆனா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பல தொழிற்சாலைகள் இங்க வந்துட்டு வெளியே ஆந்திரா போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. மத்திய அரசு தான் அந்த வேலையை பண்ணுது. தமிழ்நாட்டுக்கு அமைதி பூங்கா இருக்கிற இங்கதான் தொழில் வர்றவங்கள அவங்க மூல செலவு பண்ணி மானியம் கொடுக்கற, நிலம் கொடுக்கறன்னு ஆந்திரா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு அனுப்பிடுறாங்க. ஆக அதை கூட தடை பண்றது பாரதிய ஜனதா. தமிழகம் வளரக்கூடாது, வாழக்கூடாது. இதை செய்வது பாரதிய ஜனதா, மத்திய அரசு. அதனால மொத்த கலவரத்துக்கும் காரணம் பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டில் திமுக மேக்சிமம் 90% நல்லாவே ஆட்சி நடத்துறாரு, பிரமாதம் நடத்துறாரு.
பெண்கள் மகிழ்ச்சியோடு வேலைக்கு போறாங்க, பாதுகாப்பா திரும்பி வர்றாங்க. நீ பாரதிய ஜனதாவில் இவ்வளவு பேர் வர்றாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போலையா? அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா? உங்களுக்காக அந்த வெறிய பேர பெண்களுக்காக நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு மற்றவங்க இல்லையா? 8 கோடி பெண்கள்ல மக்கள்ல தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 4.25 கோடி பெண்கள் அதிகம். 4.25 கோடியில எவ்வளவு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. சும்மா விரல் விட்டு இல்ல, 0.0001% கூட கிடையாது. அது கூட நடக்கூடாதுன்னு தான் சொல்லி, இப்ப நடக்கிறது கூட நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்க அதை சட்டப்படி உடனே நடவடிக்கை எடுக்கிறார் முதல்வர். நீங்க இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, கல்வி, வளர்ச்சி, பொருளாதார சுயசார்புல பெண்கள் ஸ்டாலின் ஆட்சியில முன்னேறி இருக்காங்கிறீங்க. ஆனா பெண்கள் ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு வரப்போகுதுன்னு உட்காந்து எல்லா பிஜேபி வலதுசாரியினரும் பேசுறாங்க. பெண்கள் ஓட்டுனாலே கண்ணை மூடிட்டு விஜய்க்கு தான் போடுவாங்கன்னு பரப்புறாங்க. அது ஒரு 3% சார். அது வெறி பிடிச்ச சினிமா பைத்தியங்கள். சினிமா எங்க அண்ணன் எத்தனை பேரோடனாலும் வச்சுக்குவாரு சினிமாவோடு. அது ஒரு பெண் பேசுற வெக்கம் இல்லாம அவன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியல. எங்க அண்ணன் எத்தனை பேர்னா வச்சுக்குவேன், நான் கூட அவருக்கு ஆமா வர தயாரா இருக்கேன். நாங்க நேத்து வரையும் தங்கச்சியா இருந்தோம், நாளையில இருந்து பொண்டாட்டியா இருக்க போறேன்னு. அது மட்டும் இல்ல, இவரு ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, உங்க குடும்ப பிரச்சனை மனைவி பிரச்சனை, அது ஒருத்தர் இல்ல, மனைவிய சொந்த மனைவிய ஒருத்தர் 25 ஆண்டு காலம் வாழ்ந்த 2 பிள்ளைகளை, 20 வயசுல ஒண்ணு, 20 வயசுல பெண்ணு, 25 வயசுல பையன், இவங்களெல்லாம் ஒருத்தர் இல்லையா? அது மட்டும் இல்ல, உலக அதிசயமே அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்த ஒரே பிள்ளை விஜய் தான். அப்பாவுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அதுக்கே கடன் கொடுத்துருக்காரு. பொண்ணுக்கு இப்போ கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு தேர்தல் பிரமாண பத்திரத்துல எழுதுறிய வெக்கம் இல்ல? தொண்டர்கள் தான் பண்ணுவோம். அப்ப இனிமே அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்க, நீ இருந்தா 10 ரூபா நீ கடன், இன்னைக்கு உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன், அதானே அவன் தொண்டை செய்வான். ஒரு அடக்கம் இருக்கு அவன் தொண்டை கிட்ட. இன்னைக்கு நடக்கிற நீ சொல்றிய கஞ்சா, போதை, சட்டம் சீரொழிவு எல்லாமே நடக்குது நாட்டுல பேசுறிய, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜயோட படங்கள் தான் காரணம். கடைசி படம் வரையும் கஞ்சா விக்கிறது எப்படி தானே படம் எடுக்கிறாரு. கஞ்சா லியோவோ ஏதோ ஒரு படம், லியோ கஞ்சா வியாபாரி தானே அவரு. சார் ஒரு ப்ரொஃபசர் குடிச்சிட்டு காலேஜுக்கு வர்ற கதையை பண்ண யாரா பண்ணான? ஒரு எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்களா? எம்ஜிஆர் என்ன சொன்னார்? குடும்ப ஒழுக்கம், தாய் பாசம், அப்பா பாசம், தனி மனித ஒழுக்கம், சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், மக்கள்லாம் அப்படி இருக்கணும்னு விரும்பினார், அப்பா அம்மாவை தெய்வமா போற்றணும்னு எம்ஜிஆர் போற்றி காட்டினார். நீ அவர் படத்தை வெக்கம் எல்லாம் போடுற. நான் 3 தலைவருக்கு பற்றி சொல்றேன். இவரு அதாவது இந்த சின்ன சின்ன வியாபாரிங்க இருக்காங்க, காய்கறி வியாபாரிங்க, நம்ம தெருவில் கடை வச்சிருப்பாங்க. அவங்க காலையில கோயம்பேடு போவாங்க, 5 கிலோ 10 கிலோன்னு ஒவ்வொரு உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் வாங்கிட்டு வந்து இங்க கூறு கட்டி விற்பாங்க. அந்த மாதிரி இவன் கொத்தால்சாடி வியாபாரி காமராஜரை, அம்பேத்கரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு கடைசியில எம்ஜிஆர் ஜெயலலிதாவே சேர்த்துக்கிட்டாரு சார். எம்ஜிஆர் அப்புறம் அதிமுக ஒரு கட்சி இருக்கு சார். நீ 7000 கோடி சொத்து வச்சிருக்க, ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கின, ஒரு 100 நாள் கால் ஷீட், ஒரு நாளைக்கு 2.5 கோடி சம்பளம், ஒரு நாளைக்கு 2.5 கோடி சம்பளம். எம்ஜிஆர் வாங்கினது எவ்வளவு தெரியுமா? கடைசியா 7 லட்சம் தான். அந்த சொத்து பூரா ஏழைகளுக்கு எழுதிட்டார். சொத்து காது கேளாத குழந்தைகளுக்கு, காது கேளாத குழந்தைகள். அப்புறம் காலேஜ், ஜானகி அம்மா காலேஜ் எழுதிட்டார். ஒரு துளி காசு எப்படி காமராஜர் இறக்கும் போது 140 ரூபா ஒரு 6 கதர் வேட்டி கதை சட்டோட போனாரோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம. ஆனா விஜய் இது ஆப்போசிட்டா சொல்றாரு, என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு, உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். கேவலம் சார். காமராஜர் பணமே இல்லைங்கிறது பெருமையா சொன்னாங்க. இவரு நான் பணம் இருக்கு, நான் ஒரு பணக்காரன், நான் சுகபோகங்களை விட்டு வந்தேன். எங்க விட்டேன்? திரிஷா எதிர் வீட்லயே வச்சிட்டு இருக்க, பக்கத்து வீட்லயே. எதை விட்டேன்? பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா சார்?
தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத- ரசிகர்கள் அதான் சொன்னாங்க சார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதையே நீங்க அரசியல்ல பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது. இல்ல சட்டப்படி அவரு 2வது திருமணமும் பண்ணிக்க ஒரு உரிமை இருக்குல்ல சார். 100 பண்ணிக்க ஆ. இருக்கிற பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணிக்க. நீ வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கா வச்சுக்கல, குழந்தைகளை ஒழுங்கா பார்த்துக்கல, அப்பா அம்மாவுக்கு சோறு போடல சார், அப்பா அம்மா கிட்ட சேர்க்கல சார், அவங்களா வம்பு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு அப்பா அம்மா 2 பேருமே, காரை விட்டு இறங்குறாங்க. இவர் ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க, அப்பாவை உள்ள விடாதீங்க, அம்மா மட்டும் வேணா விட்டு அம்மா விட்டாங்க. இதை அவங்க பிள்ளைங்க ஃபாலோ பண்ணா குடும்ப நாடு என்ன சார் ஆகும்? பசங்க இவரோட இல்ல சார். இல்ல பசங்க இவரோட இல்ல, யாருமே இல்ல சார், தனியா இருக்காரு சார். அப்படி எப்படி சார் ஒரு மனிதன் இருக்க முடியும் தனியா? எப்படின்னா யாருக்கு தெரியும், தனியா தான். ஏதோ ஒரு எங்கேயோ போகும்போது ஆதவர்ஜனா பாட்டில் எடுத்துட்டு போனாரு. ஆமா ஆமா, அது இதுல மாட்டிருச்சு, வீடியோ ஸ்கேன்லயே மாட்டிருச்சு. பார்த்தீங்களா? சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகும்போது டெல்லிக்கு காலையில போயிட்டு ஈவினிங் வர போறாங்க. அதுக்கே அந்த நேரத்துல பிராந்தி ஒஸ்டி பிராந்தி பிளைட்ல கொடுத்து, அதையும் கேட்டதுக்கு விஜய் ரசிகர்கள் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்க காசு கொடுத்து குடிக்கிறாங்க, உங்களுக்கு என்னன்னு அது கேக்குறாங்க. தண்ணி போட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நீங்க என்ன சொன்னாலும் விஜய் ரசிகர்கள் சார் அது அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சார், சார் அவர்கிட்ட பணம் இருக்கு சார், அப்படிதான் சொல்றாங்க. நீங்க சார், பாக்குற மாதிரி பாக்குறது இல்லையே. முட்டாள்தனமா மூடத்தனமான ஒரு ஃபாலோயர்ஸ். ஆமா, நம்ம அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களாதான் திருந்தி அவங்கதான் அந்த கட்சியை எதிர்க்க போறாங்க. இப்ப ஏறக்குறைய 25% வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. இல்ல சார் பெண்கள் சார், பெண்களும் இப்ப சார் புரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் முதலமைச்சர் செஞ்சிருக்காருங்கிறீங்க. ஆனா பெண்கள்லாம் நாங்க அந்த காசை வாங்கிக்குவோம், ஸ்டாலின் கொடுக்குற நலத்திட்டங்களை அனுபவிச்சுக்குவோம், ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு விஜய் ரசிகர்கள் பெண்கள் நன்றி கட்ட பெண்கள் தமிழ்நாட்டுல இல்ல சார். தமிழ்நாட்டு தாய்மார்கள்லாம் நன்றியினுடைய தெய்வங்கள். சில பெண்கள் அப்படி இருக்காங்கன்னா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அது இவங்க பணத்தால் தான் அவன் கோட்டீஸ்வரன் ஆனான்னு இவங்களுக்கு தெரியல. இவன் டிக்கெட் வாங்கி 100-500 பணம் கொடுத்து வாங்கலைன்னா அந்த பணம் அங்க போய் சேர்ந்துருக்காரு. ஆகவே இந்த தாய்மை திருந்துவாங்க பாருங்க. பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு திருந்த ஆரம்பிச்சா அவ்வளவுதான், ஓட ஓட விரட்டிடுவாங்க. அது இந்த தாவேக்காவில் நடக்க போகுது சார். அதே போல முதன் முறையா வாக்களிக்க போறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கிறாங்களே. ஓட்டா 5% அவ்வளவுதான் வருமா? 18 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரையும், 15 வயசுல இருந்து ஓட்டு 18ல இருந்து 35க்குள்ள ஒரு 5% இருக்கும். மற்றவங்க சில தாய்மார்கள், குடும்ப தாய்மார்கள் வச்சுக்க, அவங்க ஒரு 5%, மொத்தமே 12ல இருந்து 15%க்குள்ள ஓட்டு கிடைக்கும். சரி, நீ கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு வாழ்வா விட்ட, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆமா, யாருமே வரல. எந்த கட்சி விட்டது? ஏன்னா உன் குணாதிசயம் எல்லாருக்கும் தெரியும். நீ எவ்வளவு பெரிய பொய்யன் என்று எல்லாம் தெரியும். சினிமா உலகத்துல இத்தனை கோடி சம்பாதிச்ச சினிமா தொழிலாளர்களுக்கும் சினிமாவுக்கும் நீ என்ன பண்ண? உங்க அப்பா உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஹீரோவா பண்ணாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன பண்ண? 25 ஆண்டு காலம் உன்னோடு வாழ்ந்தாங்க, கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாங்க. நீ எத்தனை பெண்களோட ஆட்டம் போட்டாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தது தெய்வமா அந்த சங்கீதா. அந்த மனைவிக்கு என்ன பண்ண? உன்னை அப்பாவை ஏத்துக்கிட்டு ஒழுக்க நெறியோடு வெளியே சொல்லாம கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்தாங்க அந்த குழந்தைங்க, ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும். அவங்களுக்கு என்ன பண்ண? கடன் கொடுத்த. அதானே கடன் கொடுத்த சார். நான் 3 விஷயம், 3 தலைவர்களை போடுற தகுதியே இருக்குல்ல சார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், எந்த படமும் போட இவருக்கு தகுதி கிடையாது. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, இவர் அராஜகத்தை வளர்க்கிறார். சினிமா மூலமா வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, இவர் படம் பூரா அதான். அதை பார்த்துதான் இன்னைக்கு நாட்டுல கலவரங்கள் அதிகமாகுது. இளைஞர்கள் இந்த கொலையில கொள்ளையில சம்பளம், அதுக்கு இவர் ஒரு மெயின் காரணம். இவர் படங்கள் ஒரு காரணம். ஒரு தடவை ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கு காமராஜ் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. மவுண்ட் ரோடு வழியா தான் போகும். கலைஞராஜ் போய் மெரினா பீச், கண்ணதாசன், ஜெயகாந்தன் இவங்க எல்லாம் ஷோலாம் அது அந்த மேடை கூட்டம் முடிஞ்ச உடனே, ஊர்வலம் முடிஞ்ச உடனே மேடையில காமராஜ் உட்கார்ந்துருக்காரு. கண்ணதாசன் பேசுறார்.
அப்போ வழியில பாட்டில் அடிச்சிட்டாங்க. ம், ம், இந்த இந்த திருவல்லிக்கை ம். அதை கடக்கும் போது கல்லு பாட்டில்லாம் அடிச்சு ரத்தம் காங்கிரஸ்காரங்களுக்கு. அப்படியே கண்ணதாசன் பேசும்போது ஒரு காங்கிரஸ்காரன் மேல போய் ரத்தம் சொட்ட சொட்ட காமராஜர் நின்றான். அப்ப கண்ணதாசன் வீழ்ச்சி போய் அடியுங்கள், நம் தொண்டருக்கு ரத்தம் வர வைத்தவர்களை ரத்தம் வர வையுங்கள் அப்படின்னு பேசும்போது காமராஜ் எழுந்து சட்டையை பிடிச்சார் சார். மேடையில கண்ணதாசன் சட்டையை பிடிச்சி உட்கார். அதெல்லாம் தியாகம். அடி வாங்கியதுதான் தியாகம், திருப்பி அடிப்பது தியாகம் அல்ல. அந்த பொது மேடையில கண்ணதாசன் சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சார். அந்த அடிபட்டவனை போ, ஹாஸ்பிட்டல் போ, இங்க வரக்கூடாதுதான் தியாகம், என் தொண்டை இப்படி கதறக்கூடாது, அனுப்பி வச்சார். அண்ணா எத்தனையோ உதாரணம், நான் சொல்றது ஒண்ணு சின்னது. அண்ணா மதுரையை தாண்டி ஒரு ஊருக்கு விருதுநகர் பக்கம் கூட்டத்துக்கு போறார். அப்போ காங்கிரஸ்காரங்க அப்போ வழி நடுக செருப்பு தொங்க விடுறாங்க. அண்ணாதுரை ஒரு செருப்பு சமமானவர் அப்படின்னு தொங்க விடுறாங்க. மேடையில் ஏறின உடனே கட்சிக்காரங்க சொல்றாங்க, ஐயா செருப்பு தொங்க விடுறாங்க. அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் வரும் வழியில் காங்கிரஸ்காரர் எனக்கு சிறப்பான வரவேற்பு தந்தார்கள், செருப்பு மாலை தொங்க விட்டார்கள். நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், அண்ணாதுரை நீ இந்த மக்களுக்கு கால் செருப்பாக பயன்பட வேண்டும், கால் செருப்பை போல உழைக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தற்காக அதை தொங்க விட்டார்கள் அப்படின்னு அண்ணா பேசுறாரு. அந்த தலைவர்கள் எங்க? எம்ஜிஆர் நீ 7000 கோடி வச்சிருக்க, எம்ஜிஆர் கிட்ட 100 கோடி கூட இருந்திருக்காரு அந்த காலத்துல. ஆமா, 100 150 கோடியே தோட்டலாம், அது அப்புறம் பெருகி இருக்கலாம். அவரு பூந்தமல்லியில ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கு ஃபைட்ல எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை பார்க்க ஒரு 7 மணிக்கு போறாரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எம்ஜிஆர். அப்போ அவன் பார்க்கும்போது அந்த அம்மா அழுறாங்க, ஐயா வேற வழியே இல்லை, வருவா இல்லையா, அடிபட்டுச்சார். அந்த அம்மா இரு நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத சொல்லி டாக்டரை கூப்பிட்டு அந்த பில் பூரா எனக்கு அனுப்பு அப்படின்றார். திரும்பி வரார், இன்னொரு குரல் அடுத்த பெட்ல இருந்து ஒரு குரல், ஐயா ஐயா திரும்பி வந்தார். என்னன்னார், ஐயா ஜூனியர் ஆர்டிஸ்டியா உடம்பு சரியில்லாம இருக்காருயா, அவன் வறுமையா, டாக்டர் கூப்பிட்டார், இந்த பில்லையும் சேர்த்து அனுப்புங்க, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன். இது சின்ன உதாரணம். இப்படி ஏராளமா பண்ணியிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க? சினிமா தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, என்ன பண்ண? ஒரு 10 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டா பெருசா? அது ஒண்ணுமே பண்ண சார். இத்தனை போராட்டம் சினிமாவில் நடந்த தொழிலாளி ஒரு ஆதரவும் கிடையாது சார். உன் வாழ்க்கை, உன் ராஜபோஜ வாழ்க்கை, அதில் தான் வாழ்ந்தே தவிர தொழிலாளருக்காக நீ வாழல. நீ மக்களுக்காக நீ ஒன்றும் பண்ண போறதில்ல. அன்னைக்கு 250 கோடி உனக்கு பத்தல, இப்ப 2500 கோடி ஒரே நாள்ல சம்பாதிக்கலாம்னு வந்திருக்க. அவ்வளவுதானே தவிர உனக்கு வேற எந்த திறமையும் இல்லை. யாரோ எழுதி கொடுக்கறத 10 நிமிஷம் பேசுறாரு. மக்கள் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்றாங்க இவரை பார்க்க. பேசுறது 10 நிமிஷம் கேட்க இல்ல பார்க்க. ஆனா பேசுறது எவ்வளவு? 10 நிமிஷம் 13 நிமிஷம். ஆனா இங்க என்ன, குளத்தூர்ல எனக்கு அனுமதி தரல, கேன்சல். கொரட்டூர்ல அனுமதி தரல, கேன்சல். 1 மணி நேரம் கொடுத்தாங்களாம். நீ பேசுறது 10 நிமிஷம் தானையா, 1 மணி நேரம் போதாதா உனக்கு? நேற்று காரைக்குடி கேன்சல். அந்த மக்கள் எவ்வளவு எதிர்பார்க்க, ஒரு நடிகரை பார்க்கறது, தலைவரை பார்க்கறது இல்ல, நடிகரை பார்க்க. அங்க வேட்பாளர் பிரபு என்ன பேரு, ரொம்ப நல்ல பையன், நல்ல தம்பியா, நிறைய அங்க மக்களோட பழகிறாளாம். அந்த கேண்டிடேட் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. கேண்டிடேட் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. பேர் சொல்ல மாட்டேன். கலைஞர், எம்ஜிஆர் ஜெயலலிதா யாருக்கு ஓட்டு போடணும்னு பேரை சொல்லுவாங்க. பேரை சொல்ல நான் தான், அது கேட்டேன் நான் தான். 234 தொகுதியில விஜய் தான்.
பொம்மை செய்து வைக்க போறாங்களாம். விஜய் பொம்மையை செய்து ஒவ்வொரு வீட்டுல வைக்க போறாரு துணி கடையில். உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாராவது பொம்மை செஞ்சு ஓட்டு கேட்பாங்களா சார்? இங்க நேரு காமராஜ் சிலை, காமராஜ் உயிரோடு இருக்கும் போதே சிலை வச்சாங்க. அப்ப நேரு வரமாட்டார், உயிரோடு இருக்கும் போது சிலை வைக்கூடாது. அப்புறம் கப்பல் பண்ணாரு, வந்தாரு, திறந்து வச்சாரு. உள்ள சிலையாய் உயிரோடு இருக்கும் போது ஒரு 50 வயசு இளைஞன், நீ எவ்வளவு மக்களை சார்ந்து பார்க்க சந்தோஷம் வரணும். ஆனா வண்டி மேல நின்று கை காட்டிருக்கூடாதா? வணக்கம் வண்டி ஒரு கை காட்டினாலே பார்க்க வந்த கூட்டம் தானே. நீ என்ன பெரிய அறிவுபூர்வமா பேசிட்டே என்ன? இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக அரசியல் வரலாற்றில் விஜய் போல ஒரு மனிதர் தலைவர்னு சொல்ல மாட்டார், வந்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு அறிவு வளர்ந்து தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு சினிமா ரசிகர்கள் ஓடுறாங்களே, குடும்பத்தை விட்டு 52 உயிருக்கு பலி சார். அதுவும் உலக வரலாறு. அதை பத்தி கவலைப்படல சார். கண்டிப்பா. என்ன இந்த விஜய்க்கு எவ்வளவு விழுக்காடு வாக்கு விழுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு ஓட்டு சதவீதம் விழுன்னு நினைக்கிறீங்க? 12 to 15 சார். அவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்களா? வரலாம். 12% 10ல இருந்து. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை எந்த தொகுதியிலையும். 1-2 விஜயகாந்த் ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி வேணா இவர் பெரம்போறோம். அது கூட பாருங்க, மத சார்பற்றவர் சொல்லிட்டு ஜோசப் விஜய் பேரை போட்டு கிறித்துவ சகோதரர்கள் அதிகம் இருக்கிற பகுதியில போட்டு போடுறாரு. எப்படி மத சார்பு இல்லாம கிறித்துவ போடு? நம்ம சகோதரர்கள் கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள் நம்ம சகோதரர்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிற இடத்துல நிக்க வேண்டியதானே. ஒரு தேடி பிடிச்சு திருச்சியில கிழக்கு அது கிறிஸ்டின் பிள்ளைமாறு ஓட்டு அதிகம்ங்கிறாங்க. பிள்ளைமாறு ஓட்டு அதிகம். அது கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் அவங்க. சில பிள்ளைமாருங்க முதலியார்கள்லாம் கன்வெர்டட் கிறிஸ்டின். உங்க அப்பா கூட கன்வெர்டட் தான். கரெக்டா அதை டார்கெட் பண்ணி தான் நிக்கிறாரு. இவங்க தாத்தா அம்மா ஷேபாவுடைய அப்பா பேர் நீலகண்ட முதலியார். அவர் முதலியாரு, இவங்க பிள்ளைமாரு. அது ஒரு லவ் மேரேஜ். நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா இப்படியோ ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தா இருப்பாரு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு. அவர் எவ்வளவு பெரிய வேதனை. இப்ப ஜனநாயகன் லீக் ஆனதுல அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல, பண்ணதே அவங்கதான். இப்ப அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நட்டம் கிடையாதா சார்? சார் இவர் பார்ட்னர், நீங்க வேற. இவங்க மேனேஜரோ யாரோ பேர் இருக்கும் பாருங்க, துணை தயாரிப்பு. இவர் பார்ட்னர். பணம் பூரா ஜெகதீஷ், பணம் பூரா அவங்களது. லாபத்துல பங்கு இவருக்கு. சரி, இப்ப விட்டா உங்களுக்கு நட்டம் தானே அது? இப்படி விட்டுறது அது ஒரு பெரிய நட்டமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா ஏழைகள் ரத்தத்தை உறிஞ்சு லாட்டரி சீட்ல பங்கு கொடுப்பாரு. எலெக்ஷன்ல சிலர்லாம் பணம் அனுப்புறாங்க. அவர் திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அவருக்கு பணம். மத்திய அரசும் பணம். மத்திய அரசு இல்ல, பாஜக. அவங்கதான் அந்த நிதி தேர்தல் பாண்டு. ஒரு 10,000 கோடிக்கு மேல அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க சார். கண்டிப்பா கொடுப்பாங்க. அதனால அந்த பணம் எல்லாம் இது ஒரு பெரிய லாஸே கிடையாது. இல்லைன்னா இவ்வளவு அக்கறை இல்லாம அதை பத்தி பேசாம இருப்பாரா? முயற்சி பண்ணிருக்க வேண்டாம். அதை பத்தி பேசலையே. ஏதோ இப்பதான் போன வாரமா நம்ம பேசுறாரு அனுதாபம் தேடுறதுக்காக. ஆகவே ஒரு இரக்கம் இல்லாத, ஈவு இரக்கம் இல்லாத, மனிதத்தன்மை இல்லாத ஒரு நடிகர் தான் விஜய். அவரால் இந்த நாட்டுக்கு கேடே தவிர எந்த நன்மையும் கிடையாது. அவர் வெற்றி பெற போவதில்லை. சிரஞ்சீவியை விட அவரால் இப்ப ஏதோ காங்கிரஸ் நல்லா இருக்கு, அதை விட மோசமான நிலைக்கு போவார். ஏனால் அவருடைய குணாதிசயம் அப்படி. அதை வச்சு சொல்றேன். அவர் கெட்டு போனவன் இல்லை. அவர் குணம், அவர் நடத்தை, அவர் செயல், அதை வச்சு அவரே அதை அழிச்சுக்குவாரு. கூட ஆத அர்ஜுனா ஜனகணமன பாதி முடிப்பாரு. இந்த ஜனநாயகன் இப்படி தப்பான முறையில வெளியாயிருக்கு, இணையத்துல வெளியிட்டது யாரு? இவர்கள் சொல்வது போல் அரசியல் பழி சுமத்தலாமா? இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறத ஒரு சினிமாக்காரராகவும் அரசியல் உணர்வாளராகவும் சமூக அக்கறையில் சமூக செயற்பாட்டில் ஒரு உணர்வுடையவராகவும் பல்வேறு தரப்பிலிருந்து இந்த விஷயத்தை அணுகி நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க.
நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம், வெல்க மக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி.